Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே கொஷின்ஸை பாருங்கள். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செகண்ட் ionization enthalpy or ionization potential, second ionization potential of carbon, nitrogen, oxygen and fluorine is option A, carbon greater than nitrogen greater than oxygen and fluorine. Option B, oxygen greater than nitrogen greater than fluorine and carbon. Option number C, oxygen greater than fluorine greater than nitrogen greater than carbon. Option number D, fluorine, oxygen, nitrogen then carbon. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கான சொல்யூஷன்ஸில் ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் முதல்ல அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் புரியும். சரிங்களா? முதல்ல கார்பன்லேருந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். அவங்க கேட்டுக்கிறது செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. சரிங்களா? ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, ஸோ 1s2 2s2 2p2. ஸோ இதனுடைய ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு கிடைக்கக்கூடியது 1s2 2s2 2p1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும். இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா? அடுத்த கேட்டகரி நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, 1s2 2s2 2p3. ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது 1s2 2s2 2p2. நெக்ஸ்ட்டு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதை நம்ம கேட்டக்கூடிய கொஷின். அடுத்தது ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. ஸோ ரிமூவல் ஆஃப் 1 electron. It is the first ionization energy 1s2 2s2 and 2p3. Then second ionization energy what? Next fluorine atomic number 9, 1s2 2s2 2p5. So removal of 1 electron, it is called the first ionization energy. So 1s2 2s2 2p4. Then what is the second ionization energy? சரிங்களா? ஸோ நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னா செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, அதான் நம்ம கேட்கக்கூடிய கொஷின். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியில் இது 2p1, இங்கே 2p2 அண்ட் 2p3, இங்கே 2p4. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 கேட்டகரியில் இது 2pயில் 1 எலக்ட்ரான், 2pயில் 2 எலக்ட்ரான், 2pயில் 3 எலக்ட்ரான் அண்ட் 2pயில் 4 எலக்ட்ரான். ஸோ செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிறதுலாம் ஆக்சிஜன் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், அதாவது O ப்ளஸ் அதை ஃபர்தராக ரிமூவ் பண்ணும்போது அதனுடைய ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி, we need I amount of energy. So highest ionization energy, second highest ionization energy யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ ஆப்ஷனில் கார்பன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, தென் ஆக்சிஜன் ஃப்ளோரின். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி படி ஆக்சிஜன் கிடையாது, நோ ஆன்சர். அதே மாதிரி ஃப்ளோரின் கிடையாது, நோ ஆன்சர். ஸோ இந்த 2 கேட்டகரி தான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சியை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதில் எந்த டவுட் வேணால். ரீசன் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ த ரிமூவல் ஆஃப் 1 electron ஃப்ரம் த ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், வி நீட் த I amount of energy. சரிங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறது எது வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி கரெக்ட் ஆர்டர் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஆர்டர் படி பார்க்கும்போது யாருக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2pயில் 1 எலக்ட்ரான், அடுத்தது 2pயில் 2 எலக்ட்ரான் அண்ட் 2pயில் 3 எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுல இங்கே pயில் 1 எலக்ட்ரான், pயில் 2 எலக்ட்ரான் அண்டு pயில் 3 எலக்ட்ரான். ஸோ நமக்கு pயில் 4 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு அடுத்த கேட்டகரி. ஏன்னா pயில் எத்தனை இருக்குது நமக்கு 4, இங்கே 1 இங்கே 2. ஸோ நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அண்டு ஃப்ளூரின். ஸோ ஓவரால் ஆர்டர் படி பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு அப்புறம் இருக்குது ஃப்ளூரின். சரிங்களா? ஏன்னா பி ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான் அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் கம்பேரிட்டிவ்லி. இது ஃப்ளூரின், நைட்ரஜன் அண்டு கார்பன். சரிங்களா? ஃப்ளூரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், தென் நைட்ரஜன்,
ஏன்னா ப்ரியாரிட்டி ஆர்டர் படி ஆல்ரெடி ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பேர் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஸோ வி நீட் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி நைட்ரஜன் அண்ட் கார்பன். ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி ஃப்ளூரின். சரிங்களா? ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி நைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் கேட்டகரியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? தேர்டு கேட்டகரி. சரிங்களா? ஸோ சார் இது மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். இது கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 2p 1 எலக்ட்ரான் அண்ட் 2p 2 எலக்ட்ரான். கார்பனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். சரிங்களா? இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கான கேட்டகரி. ஸோ ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் த நைட்ரஜன் இஸ் வெரி டிஃபிகல்ட் கம்பேரிட்டிவ்லி கார்பன். சரிங்களா? ஸோ ஓவரால் ஆர்டர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வி நீட் த ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணியே நம்ம 2 ஆப்ஷன்ஸும் நெக்லெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ அண்டு டி. அடுத்து பி அண்ட் சியை மட்டும் செக் பண்ணலாம். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஃப்ளோரின் நைட்ரஜன் கார்பனுக்கு செக் பண்ணும்போது ஃப்ளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஸோ த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் வெரி டிஃபிகல்ட் கம்பேரிட்டிவ்லி நைட்ரஜன் அண்ட் கார்பன். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் அண்ட் கார்பனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் electronegative element comparatively carbon. So we need high amount of energy in nitrogen comparatively carbon. So the correct option is C. C தான் நமக்கு என்னது கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய நமக்கு கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு டிஆர்பியில் இல்லைனா பாலிடெக்னிக் டிஆர்பியில் அதே மாதிரி நமக்கு நீட்டு ஜேஇ இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்கக்கூடியது நீங்கள் கான்செப்டை எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்களே தவிர நமக்கு எவ்வளோ மெமரி பவர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ நார்மலாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நிறைய கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களால் கேதர் பண்ண முடியும். அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ரெகுலராக நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில கான்செப்ட்லாம் நம்ம போடுவோம். அதில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது நமக்கு ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் அதுக்கு போடுங்க. சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் ராங்காக இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.